நான் டாக்டர் கலைச்செல்வி, கேஎம்எம்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்டாக பணிபுரிகிறேன். இந்த வேர்ல்டு லெப்ரசி டே அதை முன்னிட்டு லெப்ரசிக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் என்ற நோக்கில் நான் சில கருத்துக்களை இங்கே பகிர விரும்புகிறேன். லெப்ரசி டே இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 30 அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வருடத்துக்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, யுனைட், ஆக்ட் அண்ட் எலிமினேட் லெப்ரசி. அதாவது என்ன என்றால், அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டு லெப்ரசியை ஒழிக்க வேண்டும். இதுதான் இதனுடைய தீம். முதல் பாயிண்ட் என்னென்னா, அந்த இதை ஏர்லியராக நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னால் கை கால் ஊனம் அந்த மாதிரி மக்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்துடுது. ரெண்டாவதுன்னு சொல்லும் பொழுது சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, அவங்களுக்கு ஒரே விளையாட்டு அதே மாதிரி ஒரு பயந்து இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா அது சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட்டுக்கு வர மாட்டாங்க. அது தெரியாது, அந்த அவேர்னஸ் தெரியாது. அந்த நோய் இருந்தால் நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ, அப்படி செய்திருவாங்களோ, மக்கள் சமூகம் நம்மளை அங்கிருந்து ஒதுக்கிடுமோ அப்படி பயந்தே வரமாட்டாங்க. லெப்ரசி அல்லது தொழுநோய் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, அது மைக்ரோபாக்டீரியம் லெப்ரே என்ற வகையான ஒரு பாக்டீரியானால தான் உருவாகிறது. அது உருவாக சமயத்தில் மெயினாக எதை பாதிக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்கின் அண்ட் பெரிஃபரல் நர்வ்ஸ், அதாவது நரம்புகள் தடித்தல் காணப்படுதல், இந்த மாதிரி விஷயங்களை தான் அது பாதிக்குது. அப்படின்னா அதனுடைய சைன்ஸ் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு இருக்கும் பொழுது, வெளிர் தேமல் அல்லது சிவந்த தேமல் வித் கண்டிப்பாக அதில் உணர்ச்சி இருக்காது, அல்லது சாதாரண நார்மல் ஸ்கின்னோட இந்த உணர்ச்சி குறைவாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது அப்படின்னு சொல்லும்போதில் அந்த நரம்புகள்லாம் தடித்து காணப்படும். அது இல்லாமல் அந்த சென்சேஷன், அந்த சப்ளை பண்ணக்கூடிய இடங்களில் உணர்ச்சிகள் இருக்காது, குறைவாக இருக்கும். அது சப்ளை பண்ணக்கூடிய மசில்ஸ் வீக்னஸ் இருக்கும். அதனால என்னாகும், போக போக ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா ஊனத்தை ஏற்படுத்திவிடும். இந்த ரெண்டு இது இருந்தாலே போதும் நம்மளுக்கு. மற்றபடி இப்படி இருந்து சஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உடனே டாக்டர்கிட்ட நம்ம வந்துடணும். செல்ஃபாகவே நம்ம பார்த்துக்கலாம், அல்லது நம்மளை சார்ந்தவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்கள டாக்டர்ஸ்ட்டு நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம்னு சொன்னால் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க. கூட்டு மருந்து சிகிச்சைனால தான் இதெல்லாம் நாங்கள் சரிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போ யாருக்காவது இது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சிகிச்சைக்கு வரும் பொழுது அது அஷூரன்ஸ் கொடுக்கணும், அதாவது நம்பிக்கை கொடுத்து நம்ம கூட்டிகிட்டு வரணும். கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு மன ரீதியாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும், நல்லபடியாக நீங்கள் வந்துடுவாங்க. ஒரு காலத்துன்னு சொல்லிச்சோம்னா 1983 அதனுடைய ப்ரீவலன்ஸ் 57, 10,000க்கு 57 to 58 இருந்தது. இந்த கூட்டு மருந்து சிகிச்சை கொடுத்ததுனால 2005 1/10,000 மாறிடுச்சு. இப்போதைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 0.38 தான் இருக்குது per 10,000. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் 0.1% per 10,000 அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. மக்கள் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம கூட உள்ளவங்களுக்கோ நம்மளுக்கோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் அவங்கள டாக்டரை அணுக செய்யணும். அவங்களே பார்த்துக்கிடணும். பூரணமாட்டு குணமடைகிறதுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதே மாதிரி சமுதாயத்தில் உள்ள மற்ற மக்கள் நார்மலான உள்ளவங்க என்ன செய்யணும், அவங்கள என்கரேஜ் பண்ணணும், அவங்கள ஒதுக்கி தள்ளக்கூடாது. அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் இடங்களில் கொடுக்கணும். கொடுக்க சமயத்தில் மென்டலாக அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுது, நல்லா ஆயிடுவாங்க, நார்மல் லைஃப்க்கு அவங்க திரும்பிடுவாங்க. இதுதான் அவேர்னஸ் நாங்கள் கொடுக்கணுடைய முக்கியமான நோக்கம். அதே மாதிரி சமுதாயத்தில் உள்ள மற்ற மக்கள் அவங்கள ஒதுக்கக்கூடாது. அது ஒரு ஸ்டிக்மா இருக்கிறனால தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. ஒதுக்காமல் எடுக்க சமயம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு உதவி செய்வதன் மூலம் அந்த லெப்ரசி இல்லாத உலகத்தை நம்ம படைக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.